அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, களஞ்சியம் ஆப்ல ஓல்டு ரெஜிமை எப்படி நியூவா மாத்துறது, நியூ ரெஜிம்ல இருந்தீங்கன்னா எப்படி ஓல்டா மாத்துறது அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். ஆனா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மாற்ற முடியும், அப்புறம் மாற்ற முடியாது. அதுக்கு எப்பயும் நீங்க வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த யூஆர்எல்ல போய் களஞ்சியம் சொல்லி அடிங்க. களஞ்சியம் அடிச்சோடனே இந்த மாதிரி வரும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே களஞ்சியம்னு வருது, அதை டச் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லி கொடுத்துருக்கோம். எம்ப்ளாயி வந்து இந்த இடத்துல ஏற்கனவே எம்ப்ளாயின்னு தான் இருக்கும். பென்ஷன்னா பென்ஷன் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ எப்பயும் போல் யூசர் ஐடி வந்து உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுத்துருங்க. அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதில் பாருங்க எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க இன்கம் டாக்ஸ் டிக்ளரேஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே செல்ஃப் சர்வீஸ்னு வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்க ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் நேமு எல்லாமே கேட்டிருப்பாங்க. அவங்க நேமு, அவனை எம்ப்ளாயி நம்பரு, அதே மாதிரி பேன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டிக்ளேர் அப்படிங்கிறத வந்து போய் டச் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆனவுடனே உங்களுடைய நேமு, உங்களுடைய எம்ப்ளாயி நம்பர், உங்களோட பேன் நம்பரோட எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அதில் போய் டிக்ளேர்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் டிக்ளரும் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு நியூ ரெஜியூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓல்டை வந்து நியூவாக மாற்றுறதுக்கு அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்வீப் அப்படின்னு. அதை போய் நீங்கள் போய் டச் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, அந்த வந்து இன்கம் டாக்ஸு. மேலே வந்து நம்ம இப்போ வந்து ஓல்டை வந்து நியூவாக மாற்றுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னென்னா ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து எப்போயுமே அதில் வந்து மாற்ற முடியாது. ஆனால் நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம ஓல்டு போமா நியூ போமா அப்படின்னு கால்குலேஷன் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் போய் இதை வந்து ஓல்டை நியூவாக மாற்றுறதா, நியூவை வந்து ஓல்டாக மாற்றுறதா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் போட்டு முடித்த பிறகு இப்போ நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ஓகே பட்டனை போய் கொடுத்துருங்க. நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை வந்து ஓல்டை நியூவாக மாற்றுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து ஓல்டை வந்து நியூவாக மாற்றிக்கலாம். ஒரு தடவைக்கு மேலே அதை வந்து மாற்ற முடியாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நியூ டாக்ஸ் ரெஜியூம் அண்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.